ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸை அந்த ஸ்டாக்கில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸால் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ட்ரேடருக்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏயு பேங்க்கு. அந்த ஏயு பேங்க்கோட நியூஸை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, தென்னிந்தியாவில் அவங்களுடைய கிளைகள்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, பிரான்ச்சை விரிவாக்கம் செய்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது நியூஸ் என்னன்னா, ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அது ஏயு பேங்க்கும் ஃபின்கார்ப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் 2 பேரும் இணையிறாங்க. இதுக்கான ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஹாட்டான நியூஸ் இதுக்கப்புறம் தான் வருது. அது சார்ட்டர் டெக்னிக்கலாக பார்த்துடலாம். 2023 அக்டோபரில் ஒரு நியூஸ் ஒன்று வருது. ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. அந்த 29 முதல் பார்த்துடலாம். 2029 அக்டோபர் 27, இது 30, சனி ஞாயிறு லீவ் சார்ட்டு. ஓகேங்களா? அன்றைக்கி என்னன்னாக்கா, போர்டு மீட்டிங்கில் இந்த 2 பேங்க்கும் இணையறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஏயு பேங்க்கும் ஃபின்கார்ப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் இணையறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க விற்றுருக்குறாங்க, இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? இதனால தான் இந்த சார்ட் இப்படி இருக்குது. இதை விட இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்களுடைய வங்கியில் பங்குதாரர்களுக்கு ஏயு பேங்க்கோடைய ஈக்விட்டியில் என்ன ப்ரைஸ் தெரியுமா? 579. 579 எங்கன்னு பாருங்கள். 579 இந்த இடத்துல. இதுக்குள்ளார அவங்களுக்கு ஷேர்ஸை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நியூஸ். இதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா, ட்ரேட் பண்ண போகிறோமான்றத டெக்னிக்கலாக இன்னும் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் இந்த இடத்துல கவனிங்க. இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு தடையும் மேலே போயிருக்கு. கரெக்டாக இந்த ரேஞ்ச் வரும்போதெல்லாம் மார்க்கெட் ஆனது மேலே போயிருக்கு. இப்போ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா? கரெக்டான நியூஸ் அந்த இடத்துல வந்திருக்கு. ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் மேலே போன இடத்துல தான் இந்த நியூஸும் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த ஈக்விட்டியில் பங்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த நியூஸால் இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றது முதல்ல பார்க்கலாம். அப்படி மேலே போச்சுன்னா எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துக்கு மேலே போக முடியாது. ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துலலாம் ரிவர்சல் ஆகிருக்கு. இது வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ட்ரேடருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இதில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்றது முதல்ல பார்த்தலாம். இன்னும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி 1 ஹவர் சார்ட்லேயும் பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. நம்ம பார்க்குறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் இந்த இடத்துக்குள்ளே தான் ஃபின்கார்ப் ஃபைனான்ஸ் பங்குதாரர்களுக்கு இங்கே தான் இந்த ஈக்விட்டியில் ஏயு பேங்க் ஈக்விட்டியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்த கொஞ்சம் கவனிங்க. 1 ஹவர் சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம், அது 1 ஹவர் சார்ட்டில் ஒரு டபுள் பாட்டம் வந்துருக்கு. இங்கே இருந்தால் மேலே மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வேறு, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸி. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது டே சார்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். டே சார்ட்டில் பார்க்கலாம். இது 1 ஹவர் சார்ட்டில் ட்ரேடருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டுருவாங்க. இங்கேருந்து வந்த மார்க்கெட்டை வந்து இங்கேருந்து மறுபடியும் ஒரு புல்லிஷ் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிடென்சி இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் ரெசிடென்சி இருக்குது. இந்த ரெசிடென்சி பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகிடும். இங்கேருந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் டே சார்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். டே சார்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் லாஸ்லேருந்து நமக்கு தவிர்க்க முடியும். 1 ஹவர் சார்ட்டில் பட்டுன்னு ரிவர்ஸில் ஆகிடும். அதனால நமக்கு லாஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு. டே சார்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆனதோ இல்லை வீக்லி சார்ட்டில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு லாஸ் ஆனது தவிர்க்கப்படும். நல்லா இந்த இடத்துல பார்த்துங்க. ஏற்கனவே 1 ஹவர் சார்ட்டில் ஒரு டபுள் பாட்டம் வந்துருக்கு. டே சார்ட்டில் இந்தமாரி இருக்குது. இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொறுத்து நீங்கள், ட்ரேட் பண்ண பொறுத்து நீங்கள். அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களோட அனலைசிஸ் பண்ணுங்கள். சார்ட் எப்படி இருக்குன்றதை அனலைசிஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பிகினருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவாங்க. அதை வந்து 1 ஹவர் சார்ட்லேருந்து கீழே வந்து ஒரு ஹிட் பண்ணுவாங்க எப்பயுமே. அதை டெக்னிக்கலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள்.